பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அந்த பங்கில் அந்த முதியவருக்காக ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டிருந்தார்கள். காரணம், அந்த பங்கு மக்களால், அந்த பகுதியில் வாழுகின்ற ஒவ்வொருவராலும் அவர் போற்றப்பட்டார். அவர் செய்கின்ற காரியங்களுக்காக அவர் புகழப்பட்டார், வாழ்த்தப்பட்டார். இவ்வாறு அவர் செய்த பல்வேறு விதமான காரியங்களை குறித்து அவருக்கு பாராட்டுக்கள் வந்து கொண்டே இருந்தன. பலரும் அவருடைய செயல்களை, அவர் செய்த காரியங்களை குறித்து பாராட்டினார்கள். அப்போது ஒரு இளைஞன் அவரை புகழ்ந்து சொல்லுகின்ற பொழுது, he is known in our community as Compassion on Wheels. அவர் நம்முடைய சமூகத்தினுடைய சக்கரத்தின் பரிவு. இந்த ஒரு பெயரிலேயே அவர் எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்டார், கம்பேஷன் ஆன் வீல்ஸ். எதற்காக என்றால், அந்த பங்கில் ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு காவியம் என்று யாராவது எங்கேயாவது அழைத்தால் உடனே அங்கு இருப்பார், அங்கு சென்று விடுவார். தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு சைக்கிளிலேயே ஒவ்வொரு இடமாக, பகுதியாக, தெருவாக சென்று அவர் உதவி செய்தனால் கம்பேஷன் ஆன் வீல்ஸ் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். அந்த அளவுக்கு அவர் செய்த காரியங்கள், அந்த உதவிகள் அந்த மனிதரை எல்லோராலும் விரும்பத்தக்க, போற்றத்தக்க ஒரு மனிதராக மாற்றியது. அந்த மக்களுடைய தேவைகள், உதவிகளால் அவர் தூண்டப்பட்டார். அவருடைய இதயம் அதனால் உருக்கப்பட்டது அல்லது உருகப்பட்டது, மெல்டட். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மீது கொண்ட நகர்கள், சுற்றுகளெல்லாம் சுற்றி வந்தார். இவர் பங்கை சுற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு அங்கிருந்த நகர்கள், சிற்றூர்களை சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், போதித்தார், போதனையால் அவர்களை தூண்டினார். He was moved with அந்த மக்களுடைய நம்பிக்கை அல்லது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையின் மீது இந்த மக்கள் இறை வார்த்தையால் தூண்டி எழுப்பப்பட வேண்டும் என்று ஒரு போதகராக அந்த மக்களை தூண்டினார். இந்த இறை வார்த்தையை போதிப்பதற்கு, எடுத்து சொல்வதற்கு இந்த மக்களிடத்திலே இவ்வளவு ஏக்கம் இருக்கிறது என்று அவர்கள் மீது அக்கறை கொண்டு போதித்தார். நற்செய்தியை பறைசாற்றினார், ப்ரொக்ளமேஷன். கடவுளுடைய இறையரசை பற்றி, எதற்காக இவ்வுலகிற்கு வந்தார், இறை தூதராக இந்த நற்செய்தியை மக்களிடத்திலே கொண்டு செல்பவராக ஆண்டவர் இயேசு அங்கு ஒரு இறை தூதராக, மெசஞ்சராக தன்னுடைய பணியை செய்தார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்தார், மனசு உருகினார். அவர்களுடைய வியாதிகள், அவர்களுடைய வேதனைகள், அவருடைய துன்பங்கள், எனவே இது இவர்களை வாட்டுகின்றதே என்று இவர் மனது உருகி குணமாக்கினார். He was moved with compassion. அவர்கள் மீது பரிவு கொண்டார். இந்த துன்பத்தால், இந்த வியாதியால் அவர்கள் படுகின்ற வேதனையை பார்த்து மனம் உருகி அவர்களை குணப்படுத்தினார். இந்த மாதிரி மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையினாலே அவரை நோக்கி அவர் வருகின்ற போது, திரண்டிருந்த மக்களை கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இவ்வாறு அவர்களுடைய ஒவ்வொரு சூழலும், அவர்களுடைய ஏழ்மை, அவர்களுடைய அறியாமை, இறைவார்த்தை பற்றிய தாகம்,
அவர்களுடைய வலி, அவர்களுடைய வேதனை, இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய இதயத்தை உருகச் செய்தது. He was moved with compassion, compassion on wheels. அதனால் அவங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் இந்த மக்கள் ஆயிரல்லாத ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்படுகின்றார்களே, சோர்ந்து காணப்படுகின்றார்களே, எனவே நாம் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வேலையாட்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். அறுவடை என்பது அழிவு கிடையாது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் பாவிகளை குறித்து, ஏழை எளிய மக்களை குறித்து கவலை கொள்ளவில்லை. அவர்களை அழிக்க பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறுவடை செய்ய பார்க்க. அறுவடை என்பது நாம் அறுத்து சேமிப்பது, பயன்படுத்துவது. எனவே இந்த மக்களை, இவர்களுக்கு ஆயிரமில்லாத ஆடுகள் போல் இருக்கின்ற இவர்களுக்காக அந்த அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். தேவையான ஆட்கள் அறுவடை செய்யப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் அந்த மக்களை விடுவிக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? பன்னிருவரை அழைக்கின்றார். இவர் இந்த மக்கள் இல்லாமல் இருக்கிறாங்க என்று அவர்களை அழைக்கின்றார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்கள் நோய் நொடிகளை குணமாக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். எனவே இந்த மக்கள் ஆயிரநாமல் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே இவர்களுக்கு என் சார்பாக இந்த மக்களை குணப்படுத்த தன்னுடைய 12 திருத்தூதர்களை அவர்களுக்காக ஏற்படுத்தி அவர்களிடத்திலே நற்செய்தியை அறிவிக்கச் சொல்லுகின்றார். தொழுநோயாளர்களை நலமாக்குங்கள். சமூகத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றார்கள். மனிதர்கள் என்று கூட அவர்கள் நினைக்கப்படவில்லை. அவர்கள் எதற்கே வரக்கூடாது. எனவே அவர்களுக்கு இந்த மக்களுடைய இயக்கத்தால் உருகப்பட்ட ஆண்டவர் இயேசு, நீங்கள் பெற்ற இந்த கொடையை அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று பரிவுள்ளம் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருகிய அந்த இதயம் அவர்கள் மீது அருளை பொழிகின்றது. இன்றைய முதல் வாசகம் அதுதான். ஆண்டவருக்காக காத்திருப்போர் பேறு பெற்றோர். காரணம் என்னவென்றால், கடவுளுக்கு எதிராக, இஸ்ரேலுடைய கடவுளுக்கு எதிராக இந்த மக்கள் பாவம் செய்தார்கள். அந்நிய நாட்டை அடிமைகளாக இருந்தார்கள். எனவே இவர்கள் அந்த அடிமைகளாக இருந்த இந்த மக்கள், தாங்கள் செய்த தவற்றினாலே வாடிய இந்த மக்கள், எனவே இவர்கள் மீது ஆண்டவர் பரிவு கொண்டு உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். எனவே மீண்டும் அவர்களை எருசலேமுக்கு வரவழைத்து அவர்களுக்கு எருசலேமை உருவாக்கி அந்த மக்களுக்கு மீண்டும் அந்த ஒரு புதிய வாழ்க்கையை தருவதைத்தான் இன்றைய முதல் உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூறுவார். நாங்கள் துன்பப்படுகிறோமே, வேதனைப்படுகின்றோமே, எங்களுக்கென்று அரசன் இல்லையே என்ற அந்த மக்கள் அன்புக்காக, கடவுளுடைய அருளுக்காக ஏந்துகின்ற போது எசாயா வழியாக ஆண்டவர் மீண்டும் புதிய எருசலேமை கட்டி எழுப்புவார் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. இவ்வாறு ஆயனில்லாத ஆடுகளாக இருந்த மந்தையின் மீது அக்கறை கொண்ட அந்த ஆண்டவரை போல இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த புனித அம்புரோசியார், ஜெர்மனி நாட்டிலே 339ஆம் ஆண்டு அவர் பிறக்கிறார். ரோமையிலிருந்து ஜீன்ஸ் அவ்ரேலியஸ் என்ற அந்த குடும்பம் அங்கு செல்லுகின்றது. இவருடைய தந்தை அங்கு அவர் ஒரு ஆளுநராக இருக்கிறார். இவருக்கு மர்சலினா என்ற ஒரு சகோதரி. இறந்த இந்த காலத்திலே இவருடைய தந்தை இறந்து விடுகிறார். எனவே இவருடைய குடும்பம் ரோமைக்கு குடியேறுகிறது. ரோமையிலே இவர் நன்றாக படிக்கின்றார். நன்றாக படித்து இவருடைய திறமையினால் கிரேக்கம் மற்றும் லத்தீன் ஆகிய மொழிகளை சிறப்பாக படித்து அப்போது ரோமையை ஆண்ட வலன்சியானுஸ் என்ற மன்னன் இவரை மிலான் நகரினுடைய ஆளுநராக, லொம்பார்தியா, லிகுரியா அந்த பகுதிகளை கொண்டு மிலானிலே தங்கி அந்த மாகாணத்தினுடைய ஆளுநராக இவரை நியமிக்கிறார். 32 வயதில் 370ஆம் ஆண்டு இவர் மிலானினுடைய ஆளுநராக பதவியேற்கிறார். அந்த காலகட்டத்தில் ஆரிய பதம், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் கிடையாது, அவர் மனிதர்தான், இறைமகன் அல்ல என்ற ஒரு தவறான தப்பறை கொள்கை பயந்து கொண்டிருக்கிறது.
எனவே அந்த நேரத்திலே அங்கு ஆயராக இருந்தவர் அந்த ஆரிய பதத்தை கடைப்பிடித்து இறந்து விடுகிறார். அவர்களுக்கென்று ஆயர் இல்லை. ஆயரில்லாத ஆடுகளைப் போல் அந்த மிலான் நகர மக்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. கத்தோலிக்க மறையைச் சேர்ந்தவர் ஆயராக வருவதா அல்லது ஆரிய பதத்தை கடைப்பிடிக்க வருவதா என்று அந்த மிலான் நகர மக்களிடையே பயங்கரமான ஒரு வாக்குவாதம், போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தீர்ப்பதற்காக இவர் ஆளுநராக இருக்கிறதுனாலே அங்கே சென்று அந்த இரு குழுக்களுக்கும் இடையே இவர் பஞ்சாயத்து வழக்காடி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். எனவே இவ்வாறு இவருடைய அந்த பஞ்சாயத்து அவர்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குழந்தை அம்புரோசோ இல் வெஸ்கோவோ, அம்புரோசு தான் நம்முடைய ஆயர் என்று உறக்க கத்துகின்றது. பிறகு எல்லோரும் அம்புரோசியை நம்முடைய ஆயர் என்று கத்துகிறார்கள். இவருக்கு பயங்கர ஆச்சரியம். எல்லோரும் என்றால் வயதானவர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஆரியபதத்தில் உள்ளவர்கள், கத்தோலிக்கர்கள், குருக்கள், பொதுமக்கள் எல்லோரும் கத்துகின்றார்கள் அம்புரோசு தான் நம்முடைய ஆயர் என்று. இதை பார்த்து பயந்து இவர் அப்போது ஒரு ஆயத்தினில் இருக்கின்றவர், திருமுழுக்கு கூட இவர் வாங்கவில்லை. பயந்து அலென்சிஸ் என்ற அரசு அதிகாரியுடைய ஒரு வீட்டிலே போய் ஒதுங்கி விடுகிறார். பிறகு இந்த செய்தியானது மன்னனுக்கு வருகிறது. எனவே வலன்சியன்ஸ் என்ன செய்கிறான் என்றால், நான் இந்த மாகாணத்துக்கு ஆளுநராக அனுப்பியவரையே இந்த மக்கள் ஆயராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே என்று சொல்லி ஓக்ஸ் போப்புலி ஓக்ஸ் தேய், மக்கள் குரலே மகேஸ்வரன் குரல். ஓக்ஸ் என்றால் குரல், போப்புலி என்றால் மக்கள், ஓக்ஸ் தேய் என்றால் கடவுள், மக்கள் குரலே மகேசன் குரல். எனவே மக்கள் இவரை ஆயராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், நடக்கட்டும் என்று சொல்லி பிறகு ஒரு வாரம் அவர் தன்னுடைய திருமுழுக்கு தயார் செய்து திருமுழுக்கு பெற்று 374ஆம் ஆண்டு இதே 7ஆம் நாள் அவர் மிலான் நகரத்தினுடைய ஆயராக அவர் திருநிலைப்படுத்தப்படுகின்றார். சாதாரண ஒரு ஆயத்த நிலையில் இருந்தவர் அதன் பிறகு இவர் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிந்து கிறிஸ்துவின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவை மக்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்றார். மக்கள் இவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இறை செய்தியை நம்புகின்ற அளவுக்கு தொடக்க கால திருத்தந்தையர்களில் ஒரு மறை வல்லுநராக இவர் இருக்கிறார். மறை வல்லுநராக இருப்பதற்கான காரணம் அத்தனாசியஸ் பசிலின் என்ற அந்த தொடக்க கால திரு அவையினுடைய தந்தையினுடைய கருத்துக்களால் அவர்களுடைய மறையுரைகளால் இவர் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு மக்களுக்கு இவர் போதித்த பொழுது எந்த அளவுக்கு போதித்தார் என்றால், ஆலயத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இவருடைய வீட்டு சொத்தில் ஒரு கால் கொஞ்சோண்டு இவருடைய சகச்சி மார்சலினுக்காக வைத்துக்கொண்டு மீது எல்லாவற்றையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார், ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விடுகின்றார். அவரும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதற்கு முந்தைய ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக கிறிஸ்துமஸ் தினத்தை ஒப்பு கொடுத்து விடுகிறார். அந்த அளவுக்கு இந்த குடும்பமே கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த ஆரிய பதத்துக்கும் கிறிஸ்துவ கத்தோலிக்கத்துக்கும் இடையே பயங்கரமான ஒரு போராட்டம். ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏழைகளுக்காக கொடுப்பது உங்களுக்கு உரியது அல்ல, அது அவர்களுக்கு உரியது. ஆலயத்தில் இருக்கின்ற தங்க அந்த பாத்திரங்கள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு இவர் அந்த ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்டார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த போதித்ததிலே தைரியம். ஒரு கூட பயங்கரமான பஞ்சம் வருகின்றது. பஞ்ச நேரத்தில் அந்த மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். ஆழத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் அவர் கொடுத்து விடுகிறார், மக்களை காப்பாற்றுகின்றார். இன்னும் போராட்டம் அதிகமாக ஆரம்பிக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஆரிய பதத்தில் இருக்கின்ற ஜஸ்டின் என்ற ஒரு மன்னன் இவரை அந்த நிலைமைக்கு வர கூப்பிடுகிறான். இவர் முடியாது என்று தைரியமாக கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையினாலே போதித்திருப்பதனால பயங்கரமான போராட்டம். அந்த ஆலயத்தை சுற்றி, பேராலயத்தை சுற்றி இப்போ பல்வேறுக்கணக்கான பறவைகள் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களெல்லாம் கூடி கோயில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களிடத்திலே இவர் பாடல்கள் ஏற்றி மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. கிறிஸ்துவுக்காக ஒரு கட்டத்தில் ஏறக்குறைய 7,000 மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மன்னன் பொது மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கிறிஸ்துவ மதத்திலிருந்து அவன் தூக்கி எறியப்படும் என்று சொன்னார். எனவே பயந்த அந்த மன்னன் கடைசியிலே அவன் பொது மன்னிப்பு கேட்கின்றான். அந்த அளவுக்கு ஆண்டவர் கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டதனால் இவர் தொடக்க கால தந்தையர்களில் ஒருவராக, சிறந்த வல்லுநராக, அகுஸ்தினாரே இவருடைய மறையிறால் தொடப்படுகின்றவர்களுக்கு பிரசித்தி பெற்றவராக மாறுகிறார்.
கடைசியாக 397ஆம் ஆண்டு இதே நாள் டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் இறக்கின்றார். அந்த அம்புரோசியாருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருந்த மக்களை பார்த்து பரிவு கொண்டதைப் போல, அம்புரோசியாரைப் போல நாம் நம்மிடையே இருக்கின்றவர்கள், ஏழை எளியவர்கள், தேவைகளுக்காக உதவி செய்கின்ற பொழுது, கம்பேஷன் ஆன் வீல்ஸ், பரிவு கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவரால் நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். கடவுள் நம்மீது அருள் கூறுவார். அவருடைய அருளும் ஆசிரும் நமக்கு நிரம்ப கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு இன்றைய திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம்.